இந்தியாவில் மெடிக்கல் அட்மிஷன் சிஸ்டம் அப்படிங்கிறதே ஒரு ஸ்கேம் தான். ப்ராக்சி கேண்டிடேட், ஸ்கோர் மேனிப்புலேஷன் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸ்கோர் டேம்பரிங் இந்த மாதிரிலாம் கேஸ் ரெஜிஸ்டர். 67 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 720க்கு 720 எடுத்துருக்காங்க நேற்று. ஓ 720க்கு 720 720 அது எப்படி பாசிபிள்? பாசிபிள் தான். ஆனால் ஒரே சென்டர்லேருந்து எப்படி பாசிபிள்? 2026ல் பேப்பர் லீக் என்டையர் நீட் இதையே கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸை வச்சு நம்ம பேப்பர் கொண்டு போகலாமான்னு நினைக்கிற அளவுக்கு அதில் அந்த அளவுக்கு ஸ்கேம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது. இன்பில்ட்டாக அந்த சிஸ்டம்குள்ளே இருக்கிறவங்களே மிடில் மேன் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மிடில் மேன் டைரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அதில் பெனிஃபிட் ஆகிருப்பாங்க, எத்தனை பேர் அதில் மணி இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அட்மிஷன் சிஸ்டம்ங்கிறது என்ன ஜஸ்டிஸ் இருக்குது? ஒரு டோட்டலாக அட்மிஷன் சிஸ்டமே வந்து ஸ்கேம்னு சொல்லிடலாம். கண்டிப்பாக ஒரு 10 பேர் தப்பாக அட்மிஷன் ஆனாலும் ஒரு 10 பேரோட நியாயமான இதை அவங்க பறிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ அது ஸ்கேம் தானே. சார்ஜிங் ஃபார் நீட் அலோன். அவர் 10 லட்ச ரூபா செலவு பண்ணி தான் அவர் அந்த ஒரு மெரிட் மார்க் எடுத்து கவர்மெண்ட் காலேஜில் வாங்க முடியும். ஆனால் அப்ராட் எம்பிபிஎஸ்லேயுமே ஸ்கேம் நடக்குது. நீங்கள் ஃபாரின்லேயும் ஒரு ராங் டெசிஷன் எடுத்தீங்கன்னா ஸ்கேம்குள்ளே தான் விழுவீங்க. இல்லை எந்த இடத்துல ஏமாத்துறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு 25 லேக்ஸ்ன்னு சொல்லி ஆட் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலாக அவங்க உண்மையாலுமே அதில் கவர் பண்ண முடியும். 25 லேக்ஸ் அப்படிங்கிறது அவங்க ஒரு ராங் கைடன்ஸாக தான் எடுத்திருப்பாங்க. லாஸ்ட் இயர் இருந்த வேல்யூக்கும் இன்றைக்கி இருந்த வேல்யூக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். இட் வில் மேக் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ அதை வந்து அவங்க கால்குலேஷனே பண்ண மாட்டாங்க. இதை நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நிறைய பேருக்கு அதை பற்றின அவேர்னஸும் இல்லை. தே ஆர் கன்ஃபியூஸ்டு. என்எம்சி ரெகுலேஷன்ஸ் படி ஃபாலோ பண்ணுற கண்ட்ரியில் மட்டும்தான் நம்ம மெடிக்கல் படிச்சுட்டு வரோம். எம்பிபிஎஸ் அட்மிஷன் சிஸ்டம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபெயிலியர். சரி, அப்ராடும் பார்த்தீங்கன்னா ரைட்டான டெசிஷன் எடுக்கலைன்னா அதுவும் உங்களுக்கு ஃபெயிலியராக தான் முடியும். அதுக்காக இப்போ கனவை மறக்கணுமா? இந்தியாவில் ஒரு சொல்லப்படாத உண்மை என்னென்னா, எய்தர் நீங்கள் நல்லா படிக்கணும், இல்லைனா காசு இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் டாக்டர் ஆகிடும். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல நம்ம கூட கல்வி ஆய்வாளர் ரஞ்சித் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலி ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ எம்பிபிஎஸ் அட்மிஷன் அப்படிங்கிற விஷயம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கனவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம இங்கே நீட் எக்ஸாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது ஒரு 20 லட்சம் பேர் எழுதுறாங்க, அதுக்கும் மேற்பட்ட பேர் எழுதுறாங்க. பட் ஆனால் ஒரு 5% மட்டும் தான் இங்கே அட்மிஷன் போயிட்டு இருக்கு. சரி, மிச்சம் இருக்கவங்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் சிக்கல்களையும் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி 2018 நீட் எக்ஸாமே வந்து ஒரு பெரிய குழப்பத்தில் தான் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்கேம்ன்றாங்க. இப்போ இந்த லாஸ்ட் இயர் வரைக்கும் கூட பேப்பர் லீக் ஆயிருக்கு, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்குறோம். உண்மையில என்னதான் நடக்குது நீட்டில்? இந்தியாவில் மெடிக்கல் அட்மிஷன் சிஸ்டம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் தான். ஏன்னா இதை ஸ்கேம்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 2018 நம்ம நீட் இப்போ பார்த்துட்டு தான் இருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி இயர் ஏதாவது ஒரு சம் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. 2018 எடுத்தீங்கன்னா ப்ராக்சி கேண்டிடேட், ஸ்கோர் மேனிப்புலேஷன் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து மகாராஷ்டிராவில் அப்பியர் ஆன மாதிரி அவருக்கு ப்ராக்சி கேண்டிடேட் அப்பியர் ஆகி எழுதி. மகாராஷ்டிராவில் ஓகே, கேண்டிடேட் ஆக்சுவலி இஸ் ரெசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஆனால் அவருக்கு பதிலாக இன்னொரு ப்ராக்சி கேண்டிடேட் மகாராஷ்டிராவில் எழுதியிருக்கிறாங்க. அகைன் 2019 பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோர் டேம்பரிங் இந்த மாதிரிலாம் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸ்கோர்ஸ் வந்து மாற்றிருக்கிறாங்க, கம்ப்யூட்டரில் மேனிப்புலேட் பண்ணியிருக்கிறாங்க. 2020 சேம் இது இம்பர்சனேஷன், ப்ராக்சி கேண்டிடேட்ஸ் இந்த மாதிரி. சரி, அப்போ நடந்திருக்குன்னு பார்த்தா லாஸ்ட் 3 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ 2024 67 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 720க்கு 720 எடுத்துருக்காங்க நீட்டில். ஓ 720க்கு 720 720 அது எப்படி பாசிபிள்? பாசிபிள் தான். ஆனால் ஒரே சென்டர்லேருந்து எப்படி பாசிபிள்? ஒரே சென்டரில் 67 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருக்குறாங்க. தென் அதை பார்த்தா பேப்பர் லீக் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் அ ஸ்கேம். 25 எடுத்துக்கோங்க, பேப்பர் லீக் ஆகிருக்குது. இது ஓவரால் இந்தியாவில் ஃபுல்லாகவே நடக்குது. இது இந்தியாவில் குறிப்பிட்ட சில ஸ்டேட்ஸ்லாம் நடந்துகிட்டே இருக்குது ரிப்பீட்டடாக. ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, பீகார் இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி வேண்டாம். இப்போ 26 பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட உச்சம். 2026 பேப்பர் லீக் எல்லாருக்கும் தெரிய வந்து ஃபஸ்ட்டு ராஜஸ்தான்லேருந்து லீக் ஆச்சு. என்டையர் நீட் இதையே கேன்சல் பண்ணிட்டாங்க. ரீநீட்டு உங்களுக்கு நீங்கள் பேப்பரில் பார்த்துருக்கலாம். இன்னும் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸை வச்சு நம்ம பேப்பர் கொண்டு போகலாமான்னு நினைக்கிற அளவுக்கு அதில் அந்த அளவுக்கு ஸ்கேம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போயிருக்கு. ஸோ இது பல லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு எத்தனை வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ அலைச்சல், எவ்வளோ டைம், மணி, எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் அலைஞ்சிருப்பாங்க. ஒவ்வொரு பக்கம் ட்ராவல் பண்ணி போய் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. இப்போ எல்லாமே ஆல் இன் வெயின் தானே. இதை மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்ல முடியாதா? ஸ்கேம் தான் நம்ம டர்ன் பண்ணி ஆகணுமா? ஸோ அதில் உங்களுக்கு ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் அதில் பெனிஃபிட் ஆகுறாங்கன்னா அப்போ எங்கே ஜஸ்டிஸ் இருக்குது? அப்போது கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமாக படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி நீங்கள் ஜஸ்டிஸ் கொடுப்பீங்க? அப்போ அதை நம்ம ஸ்கேம்னு தானே சொல்லணும். ஒவ்வொரு வருஷமும் இது நடந்துட்டு இருக்குது சொல்கிறீங்க. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் 2018 19, 20 ஈச் அண்ட் எவ்ரி இயர் ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அகைன் சரி,
அப்போ இருந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கோமான்னு பார்த்தா அகைன் 24, 25, 26 ஒஸ்ட் ஆஃப் த ஒஸ்ட்டாக தானே போயிருக்கு. 26 என்டையர் நீட் எக்ஸாமே கேன்சல் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கேமோட வால்யூம் எவ்வளோ இருந்திருக்கும். இல்லை இதில் எப்படி இவ்வளோ ஈஸியாக நடக்குது? ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப யதார்த்தமாக பார்த்தா கூட ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமை போட்டிருக்கலாம், இல்லை ஏதாவது அவங்க ஸ்ட்ரிக்டாக வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கலாம். யாராவது சிஸ்டம்குள்ளே இருக்கிறவங்க தான் நமக்கு அந்த இதை ரூட் பண்ணி கொடுக்குறாங்க. இன்பில்ட்டாக அந்த சிஸ்டம்குள்ளே இருக்கிறவங்களே மிடில் மேன் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மிடில் மேன் டைரக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தான் அந்த மாதிரி கொஷின் பேப்பர் எடுத்து லீக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தே ஹவ் சோல்ட் த கொஷின் பேப்பர். ராஜஸ்தானில் ஆரம்பிச்சு மகாராஷ்டிரா, கேரளா வரைக்கும் அந்த பேப்பர் வந்து சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற. அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அதில் பெனிஃபிட் ஆகிருப்பாங்க, எத்தனை பேர் அதில் மணி இன்வால்வ் ஆகிருக்கும். இப்போ மோர் தென் 11 persons have been arrested. சிபிஐ அரெஸ்ட் பண்ணி இது பண்ணிட்டாங்க. இது டோட்டல் வால்யூம் இந்த கேஸ் முடியும் போது தான் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு. இது வருங்காலத்தில் ப்ராப்பராக ஜஸ்டிஃபைடு மெத்தடில் கரெக்டாக நடத்தினா தென் இட் இஸ் வெல் அண்ட் குட். இல்லை இதே மாதிரி தான் போயிட்டு இருந்தா கண்டிப்பாக இது ஒரு ஸ்கேம் தான். அட்மிஷன் சிஸ்டம்ங்கிறது என்ன ஜஸ்டிஸ் இருக்கு நமக்கு? ஒரு டோட்டலாக அட்மிஷன் சிஸ்டமே வந்து ஸ்கேம்னு சொல்லிடலாமா? கண்டிப்பாக ஒரு 10 பேர் தப்பாக அட்மிஷன் ஆனாலும் ஒரு 10 பேரோட நியாயமான இதை அவங்க பறிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ அது ஸ்கேம் தானே. இப்போது இந்தியாவில் வந்து டாக்டர் படிக்கிறது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு காஸ்ட் வேல்யூ பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபினான்ஷியலாக ரொம்ப வீக்காக இருக்கவும் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஒரு மிடில் கிளாஸ் வந்து அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபினான்ஷியல் வியூவில் வந்துட்டு ஒரு டாக்டர் படிக்கணும்னா எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க? ஃபினான்ஷியல் வியூ நீங்கள் பார்க்கும்போது நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. கோச்சிங் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இருந்து ஒரு மிட் ரேஞ்ச் அவங்களோட ப்ரோக்ராம்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா 2 இயர் இன்டெகிரேட்டட். இந்த 2 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா 1.5 3.5 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ஃபார் த கோர்ஸ் அலோன். ஸோ இதே 1 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் கிராஷ் கோர்ஸ்னு கூட சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இந்த இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த 2 இயர்ஸ் கோர்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த கோர்ஸ் இது இல்லாமல் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா 15,000 ஒரு 25,000 வரைக்கும் பெர் மந்த் வருது. டேப்லெட் செலவுன்னு வாங்குறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் செலவுன்னு சொல்லி இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அரௌண்ட் 8 to 10 lakhs ரஃபாக வந்துடும். ஸோ ஒரு சிட்டியில் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நல்ல இதில் படிக்கணும், நான் வந்து ஒரு டாப் லெவலில் இதில் படிக்கணும்னு நினச்சா ஹி ஹேஸ் டு ஸ்பெண்ட் 10 lakh சார்ஜிங் ஃபார் நீட் அலோன். அவர் 10 லட்ச ரூபா செலவு பண்ணி தான் அவர் அந்த ஒரு மெரிட் மார்க் எடுத்து கவர்மெண்ட் காலேஜில் வாங்க முடியும். இதே நீங்கள் ஒரு மிட் ரேஞ்ச் டு கொஞ்சம் ஒரு மீடியமான ஒரு அகாடமியில் படிக்கிறாங்கன்னா தே ஹேவ் டு ஸ்பெண்ட் 5 to 6 lakhs கொஞ்சம் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாராலையும் எல்லாருக்குமே கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு திண்டுக்கல்ல இருக்கிற மாணவருக்கு கிடைக்குமான்னு கிடைக்காது. அவருக்கு இந்த அளவுக்கு இன்ஸ்டிடியூட் இருக்காது, இந்த அளவுக்கு எக்ஸ்போசர் இருக்காது. ஸோ ரூரல் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த இது கிடைக்காது. ஸோ ஸ்டூடெண்ட் ஜென்ரலாக செலவு பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது நமக்கு சிட்டியில் அதிகமாக செலவு பண்ணுறாங்க, டாப் இதுக்கு ரொம்ப செலவு பண்ணுறாங்க. அது இன்ஸ்டியூட்டை பொறுத்தும் இருக்குது. இன்ஸ்டிடியூட்டை பொறுத்து இருக்குது, இன்ஸ்டிடியூட்டோட ரேஞ்சை பொறுத்து இருக்குது. இன்றைக்கி நம்பர் ஆஃப் ரிப்பீட்டர்ஸ் அதிகமாயிட்டாங்க. 3 year ரிப்பீட், 4 year ரிப்பீட், ஈவன் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 year ரிப்பீட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த ரிப்பீட்டர்ஸ் வந்து அவங்க தான் உங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் அட்மிஷன் எடுக்கிறவங்க. ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,29,063 சீட் இருக்குது. இதில் ஒரு 63,000 and something சீட் வந்து கவர்மெண்ட் காலேஜில். இவங்க எல்லாருமே அதை தான் டார்கெட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நமக்கு யார் அதால் அச்சீவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நமக்கு நீட்டில் ஓகே இன்னைக்கு இன்டெகிரேட்டட் கோர்ஸும் வந்துருச்சுல. நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 6th எடுக்கிறாங்க. 6th அவங்க வந்து டிவிஷனை பிரித்து நீட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி இன்டெகிரேட்டட் கோர்ஸ்னு கொண்டு வந்துடுறாங்க. 6th சில ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 8th தே ஆர் சார்ஜிங் ஃபார் நீட் அலோன். இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்டாகவே போடுறாங்க. ஸ்கூல் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்கும்போது அதிலே தான் வருது. உனக்கு இப்போவே சில்ட்ரன்ஸ் கிட்ட கேட்பாங்க, நீ டாக்டர் ஆகணுமா இன்ஜினியர் ஆகணுமா? ஸோ இன்ஜினியர்னா அவங்க ஜேஇ, டாக்டர் அப்படின்னா நீட் இதுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ 6th அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகும் ஸ்கூலோட அந்த ஃபீஸோட. இது வந்து தனியாக ஒரு இன்டெகிரேட்டட் கோர்ஸ்னு வச்சு பட் தே வில் பி சார்ஜிங் மோர் ஹை. ஓகே, இப்போது வந்துட்டு ஒரு காயினில் 2 பக்கம் இருக்க மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டோம். இப்போ இந்தியாவில் நீட் சிஸ்டம் இருக்குது, அது மூலிமா அட்மிஷன் நடக்குது அப்படின்னு. இதில் ஒருவேளை நமக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் அப்ராட் எம்பிபிஎஸ்லேயுமே ஸ்கேம் நடக்குது. இப்போ நிறைய பேரை நம்பி போய் நம்ம பணம் கொடுக்குறோம், அது கரெக்டாக ஒரு காலேஜில் போய் நம்மளை சேர்க்குறாங்களா, அங்கே போனதுக்கப்புறம் நமக்கு சொன்னது எல்லாம் அங்கே நடக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்வியே இருக்குது. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ இந்தியாவில் நடக்கிறது ஸ்கேமா இல்லை அங்கே அப்ராட் நடக்கிறது ஸ்கேமா? நல்லா அருமையாக கேட்டீங்க, நல்ல கேள்வி. இப்போது இந்தியாவில் மட்டும்தான் ஸ்கேம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, அப்ராட்லேயும் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் பேரண்ட்ஸ் ஆகட்டும் கொஞ்சம் எமோஷ்னலாக முடிவெடுக்கக்கூடாது. இப்போ நம்ம எங்கே போகிறோம் என்ன போகிறோம் அப்படிங்கிறக்கு அவங்க ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் கன்சல்டன்ட் கிட்ட இருந்தால் அந்த கைடன்ஸ் எடுத்துக்கணும். எந்த கண்ட்ரி போகிறோம், என்ன கோர்ஸ் போகிறோம், அந்த கோர்ஸுக்கு காஸ்ட் என்ன, அந்த காலேஜ் வந்து என்எம்சியோட காம்ப்ளைண்ட்ஸ்க்கு மேட்ச் ஆகுதா, அங்கே இருக்கிற கோர்ஸு, ஹாஸ்பிட்டல் ப்ராப்பராக இருக்கா, கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸ் ப்ராப்பராக கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி கைடன்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி கைடன்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம எப்போ அட்மிஷன், எந்த மந்த் நமக்கு ரெக்ரூட்மெண்ட் நடக்கும், எந்த மந்த் நம்ம ஜாயின் பண்ணுவோம், இப்படிங்கிற கைடன்ஸ் வந்து எடுத்துக்கணும். இதெல்லாம் இவங்க அவாய்ட் பண்ணி ஏதாவது
நம்மளே பண்ணலாமா, டைரெக்டாக இது செய்யலாமா அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ரூல்ஸ் தெரியாது. எந்த கண்ட்ரி போகிறோம் அந்த ரூல்ஸும் தெரியாது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம வந்து ஒரு தவறான முடிவு, தவறான ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் அட்மிஷன் போட்டு இது பண்ணீங்கன்னா அதை என்ன சொல்லுவீங்க, ஸ்கேம்ம்பீங்க. நீங்கள் ஃபாரின்லேயும் ஒரு ராங் டெசிஷன் எடுத்தீங்கன்னா ஸ்கேம்குள்ளே தான் விழுவீங்க. எந்த இடத்துல ஏமாத்துறாங்க? எந்த இடத்துலன்னா அவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து காலேஜ் பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு 25 lakhsன்னு சொல்லி ஆட் கொடுப்பாங்க. பட் ஆக்சுவலாக அவங்க உண்மையாலுமே அதில் கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். கோர்ஸோட காஸ்ட் மட்டும்தான் சொல்கிறாங்களா, இல்லை நம்மளுடைய ஹாஸ்டல், ஃபுட்டு, என்டையர் எல்லா செலவுகள் போகிற வர எல்லா செலவும் அவங்க கவர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இல்லை மார்க்கெட்டிங் பிச்சில் மட்டும் பேசுகிறாங்களா, அதையெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். இல்லை இவ்வளோதாங்க அதனால் நான் சேர்த்து விட்டுட்டேன், ஆனால் போனதுக்கப்புறம் அஃபோர்டபுள் இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடாது. ஸோ அப்போது நம்ம தவறாக சேர்ந்துட்டு என்ன ஆகும், ஸ்கேம்னு தான் சொல்லுவோம். சார் இப்போ அப்ராட்ல வந்து MBBS படிக்கணும் அப்படின்னும் போது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நான் பார்க்குறேன். ஒரு 25 lakhs போதும், 30 lakhs போதும், நீங்கள் வந்துட்டு எதுவுமே கட்ட வேண்டாம், உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து MBBS சீட் வாங்கி கொடுத்துறேன், நீங்கள் டாக்டர் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறோம். அவங்க என்ன ஸ்ட்ரக்சரில் வாங்குறாங்க, ஆக்சுவலி எவ்வளோ செலவாகும், அப்ராடில் MBBS படிக்கணும் எவ்வளோ செலவாகும்? அப்ராடில் MBBS அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு இன்றைக்கி ஒரு 35 to 45 lakhs மினிமம் ஒரு நார்மலான காலேஜில் நம்ம கண்டிப்பாக செலவாகும். இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டே, ஃபுட் எல்லாமே பார்க்கணும். இவங்க இப்போது கைடன்ஸ் எடுக்கிறது ப்ராப்பராக ஒருத்தர்கிட்ட ப்ரொஃபஷனலாக போய் கைடன்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளேஷனில் நமக்கு வந்து மணி வேல்யூ நம்ம இன்னும் அதிகமான மணி கட்ட வேண்டி இருக்கும். டாலருக்கு நமக்கு ஒரு 95 இருக்குது அப்ராக்சிமேட் அப்படின்னா அந்த இன்ஃப்ளேஷன் மாறலாம். ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் சேரும்போது இன்றைக்கி 95 இருக்குது, ஒரு தேர்ட் இயருங்கிறப்போ ஒரு 105 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டாலர்ஸில் கட்டும்போது ஃபீஸ் வந்து அதிகமாகும். ஆக்சுவலி லாஸ்ட் 1 monthல கூட நிறையா சேஞ்சஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, டியூ டு அந்த வார் அந்த மாதிரி ரீசன்ஸ். ஸோ வேரியஸ் ரீசன்னால் டாலர் ரேட் அதிகமாகலாம். டாலரில் தான் நம்ம ஃபீஸ் கட்ட போகிறோம். ஸோ கட்ட போகும்போது 95லேருந்து அது 100, 105 இப்படி வேணாங்கலாம். 6 years கழிச்சு இன்னும் அதிகமாகலாம். ஸோ என்டையர் கோர்ஸோட டியூரேஷன் போடும்போது நம்ம எதையும் ஆட் பண்ணிக்கணும், இவ்வளோ வரைக்கும் அதிகமானாலும் இவ்வளோ வரும் அப்படிங்கிறது. இந்த இது இல்லாமல் நம்ம ஒரு 25 lakhs அப்படிங்கிறது அவங்க ஒரு ராங் கைடன்ஸாக தான் எடுத்திருப்பாங்க. ஒரு ஃப்ரீலான்சரோ இல்லை இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான் அட்மிஷன் எடுத்து தரேன்ட்டான், எங்களுக்கு ஓகே எங்களுக்கு 25 lakhs நாங்கள் அஃபோர்ட் பண்ண முடியும்னு அனுப்பிச்சுட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. இல்லை $4000 தானே கட்டணும், $4000 தான். பட் இன்றைக்கி மணி வேல்யூக்கு லாஸ்ட் இயர் இருந்த வேல்யூக்கும் இன்றைக்கி இருந்த வேல்யூக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ், இட் வில் மேக் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ அதை வந்து அவங்க கால்குலேஷனே பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல தான் ஒரு எக்ஸ்பர்ட் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கைடன்ஸ் கொடுப்பாங்க. மணி வேல்யூ எந்த வரைக்கும் போகலாம், நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கும், ஹாஸ்டல்னால் எவ்வளவு, ஃபுட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு, உங்களுக்கு இயர்லி ஒரு ரெகுலேட்டட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கும். அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புக்கு கூட செலவாகும், அதை கூட யாரும் கால்குலேஷன் போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா புக்கு இவ்வளோ வாங்கணுமா அப்படின்னா ஆப்வியஸாக மெடிசன் கோர்ஸ் படிக்கிறோன்னா நம்ம புக்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் ஃபாரின் கண்ட்ரி போகிறோம், இயர் ஆன் இயர் நம்ம வந்து விசா ரெனுவல் இந்த மாதிரி எல்லாமே A to Z நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அனுப்பணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த இடமெல்லாம் லேகிங் ஆகிடும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா, போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அட்மிஷன்லாம் போட்டு படிக்க போகிறவங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னோம் அப்படின்னா என்ன பாயிண்ட் சொல்லுவீங்க? இதில் முக்கியமான பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்கிறதில்ல, இதை பற்றி டிஸ்கஸும் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம NMC நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் அவங்களுடைய சில ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் என்னங்கிறதே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. MCAன்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ MCAங்கிறது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு 2002 கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபாரின் போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ரெகுலேட்டரி இது மாதிரி. அது வந்து பார்த்தீங்கன்னா 2020 நேம் சேஞ்ச் பண்ணி NMCன்னு ஒரு புது ஆர்கனைசேஷனாக கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த NMC 18th November 2021 நமக்கு நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு ஃபாரின் போய் ஒருத்தர் படிக்கிறாங்க இந்தியாவிலேருந்து அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ரெகுலேஷன்ஸ், அந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 54 months ஆஃப் டியூரேஷன். அவங்க எந்த கண்ட்ரியில் போய் மெடிசன் படித்தாலும் அந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து கண்டிப்பாக 54 months இருக்கணும். அப்புறம் கோர்ஸ் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கணும். அண்ட் 1 year ஆஃப் இன்டர்ன்ஷிப் இருக்கணும். இந்த இன்டர்ன்ஷிப்புங்கிறது அவங்க டிகிரி வாங்கினதுக்கப்புறம் கம்பல்சரி 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு வரணும். அப்புறம் எந்த கண்ட்ரியில் படிக்கிறாங்களோ அங்கே அவங்களோட டிகிரி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் டு ப்ராக்டிஸ் இது பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கண்டிப்பாக மேட்ச் ஆகுதா, நம்ம போகக்கூடிய காலேஜில் கண்ட்ரியில் மேட்ச் ஆகுதாங்கிறத செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் சொல்ல மாட்டுறாங்களா? இதை நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நிறைய பேருக்கு அதை பற்றின அவேர்னஸும் இல்லை, தே ஆர் கன்ஃபியூஸ்டு. ஸோ NMC ரொம்ப தெளிவாக 18th November 2021 சில ரெகுலேஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. NMC ரெகுலேஷன்ஸ் படி ஃபாலோ பண்ணுற கண்ட்ரியில் மட்டும்தான் நம்ம மெடிக்கல் படிச்சுட்டு வரணும். அப்படி படிச்சுட்டு வந்தால் தான் இங்கே FMG எக்ஸாமினேஷன் இல்லைனா நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் எழுத முடியும்.
அந்த எக்ஸாமினேஷன் எழுதினா தான் நம்மளால் டாக்டர்னு லைசன்ஸ் எடுக்க முடியும். இல்லைன்னா நம்மளால் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இங்கே டாக்டர் ஆக முடியாது. ஏன் ஆக முடியாதுன்னா, இந்த என்எம்சி ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுற அந்த கண்ட்ரியில் படிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களால எப்போவுமே இந்த லைசன்ஸ் எக்ஸாம் எழுதவே முடியாது. அது இப்போ கரண்ட்டாக எஃப்எம்ஜின்னு இருக்குது. இன் ஃபியூச்சரில் நெக்ஸ்ட்டுன்னு மாறும் அந்த எக்ஸாமினேஷன் எழுத முடியாது, டாக்டராக முடியாது. சார், இப்போ மெடிக்கல் அட்மிஷனில் இவ்வளோ ஸ்கேமு, இவ்வளோ விஷயங்கள் ஏமாத்துறாங்கன்றலாம் வந்து பார்க்கும்போது உங்களுடைய இத்தனை வருஷம் அனுபவத்தில் இந்த விஷயத்தெல்லாம் தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வழி இருக்கா, வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி இதில் இந்தியாவில் தான் பெரிய ஸ்கேம் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு அப்ராட்லேயும் ஸ்கேம் எல்லாம் நடக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டத்தை நம்மளால் மாற்ற முடியாது. பட் அப்ராட் போகிறதுக்கு முன்னால் நம்ம ப்ராப்பர் கைடன்ஸ் எடுத்து கரெக்டாக தான் பண்ணுறோமாங்கிற நிறைய கிரவுண்ட் ஒர்க்கில் பண்ணிட்டு போனோம்னா நல்ல டாக்டராக முடிச்சுட்டு வரலாம். ஓகே, இப்போ இங்கே இருக்க ஸ்கேம் மாற்ற முடியும். பட் ஆனால் அப்ராடில் இருக்க விஷயங்களும் மாற்ற. அப்ராடில் நிறைய விஷயங்களை தான் ப்ராப்பர் கைடன்ஸ் எடுக்கணும். நீங்கள் ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் கன்சல்டன்ட் கிட்ட போய் அவங்கக்கிட்ட கிளாரிஃபிகேஷன், அவங்கக்கிட்ட நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கணும். எந்த கண்ட்ரி போகிறோம், எந்த காலேஜ் போகிறோம், என்எம்சியோட ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மீட் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஃபினான்ஷியல் இதில் எப்படி, நம்ம காலேஜுக்கு எப்படி ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரி இதெல்லாமே எடுத்துகிட்டு அங்கே ஸ்டே அண்ட் ஃபுட் எப்படி அவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்களா, இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சப்போர்ட் கொடுப்பாங்க, ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லா கைடன்ஸுமே நீங்கள் எடுத்துக்கணும். இது ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் கன்சல்டன்ட் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான ஒரு வழியை காமிப்பாங்க. சார், இவ்வளோ நேரம் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எம்பிபிஎஸ் அட்மிஷன் சிஸ்டம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபெயிலியர் தான். சரி, அப்ராடும் பார்த்தீங்கன்னா ரைட்டான டெசிஷன் எடுக்கலைன்னா அதுவும் உங்களுக்கு ஃபெயிலியராக தான் முடியும். அதுக்காக இப்போ கனவை மறக்கணுமா? நிச்சயமாக கிடையாது. நீங்கள் நல்லா படித்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் எடுக்கலாம். இந்தியாவில் ஒரு சொல்லப்படாத உண்மை என்னென்னா, எய்தர் நீங்கள் நல்லா படிக்கணும், இல்லைனா காசு இருக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் டாக்டர் ஆகிடலாம். இல்லை ஓரளவு மார்க்ஸ்னால் செல்ஃப் ஃபினான்சிங் போகலாம். இல்லை நமக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்குது அப்படின்னா ப்ரைவேட் காலேஜஸ் போகலாம். பட் ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் ஆவரேஜாக படிக்கிறாரு, அவர்கிட்ட ஓரளவுக்கு தான் காசு இருக்குது அப்படின்னா வெளிநாடு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். அவர் ப்ராப்பரான கைடன்ஸ் எடுத்தாருன்னா கண்டிப்பாக போய் நல்ல கண்ட்ரியில் படிச்சுட்டு ஒரு நல்ல டாக்டராக வர முடியும். ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லாக படிச்சுட்டு வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்றைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வில்லிங்காக தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்டான டெசிஷன் ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட எடுக்கும்போது நிச்சயமாக நல்ல டாக்டராக வர முடியும். வெற்றி நிச்சயம். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.